சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் நாளையில இருந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள், அந்த நிர்வாகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் ஊழல் லஞ்சம் லாவணி மற்ற அத்தனை செயல்பாடுகளும் நமது நகர்மன்ற உறுப்பினர்கள் நாளையிலிருந்து எடுப்பார்கள். ஒருத்தர் தீர்வு பெறுவானா ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க மாட்டோம். அப்படி லஞ்சம் வாங்கின மறுநாட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அந்த நிர்வாகம் ஸ்தம்பிக்கப்பட வேண்டும். அந்த நகர்மன்ற உறுப்பினர் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் தொடர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நிர்வாகத்தை நாளை முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நமது நகர்மன்ற உறுப்பினர்கள் இந்த நகராட்சியிலே கொடுப்பார்கள். இந்த புராதன சின்னத்தை இடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே பேசினாங்க. அது ரஹீம் இல்ல, ரஹீமுடைய அப்பம் வந்தாலும் இடிக்க முடியாது. காரணம் ஒரு 3 விஷயத்தை மட்டும் இந்த பகுதியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். செங்கோட்டை எப்படிப்பட்ட மண் என்பது இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஒட்டுமொத்த பாரத நாட்டிற்கும் நாம் அதை தெரிய வைத்தோம். காரணம் 2018 அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதற்காக அந்த ராமர் கோயிலுடைய வடிவமைப்பு என்று சொல்லக்கூடிய ராமராஜ்ய ரத யாத்திரை ஒட்டுமொத்த பாரத தேசம் முழுவதும் வந்து கொண்டிருந்தது. அப்படி வருகின்ற தருவாயிலே பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழகத்திலே கேரளாவை தாண்டி தென்காசியிலே குறிப்பாக தமிழக எல்லை இந்த செங்கோட்டை எல்லையிலே வரவிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அப்போது இருக்கக்கூடிய தமுமுக, மமக, அமக எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தது. நாம எந்த எதிர்ப்புக்கும் அசரவில்லை. இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பு. தென்காசி, செங்கோட்டை அத்தனை பகுதிகளிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 144 தடை உத்தரவு என்று அத்தனை பேருக்கு தெரியும். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, 5 பேருக்கு மேல கூடி நின்று பேசக்கூடாது. அத்தனை தடைகளை உடைத்து லட்சக்கணக்கான பேரு, லட்சக்கணக்கான இந்துக்கள், லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் எம்பெருமான் ராஜனுக்கு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும், அந்த புராதன சின்னத்திற்கு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும், அந்த ராமராஜ்ய ரத யாத்திரை நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேரளா பார்டர் செங்கோட்டையை காட்டிக் கொண்டு இருக்கின்ற அந்த கோட்டை கருப்பசாமி எல்லையில இருந்து தென்காசி வரை லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் அணிதிரண்டு அந்த தடையை உடைத்த வீரம் விளைந்த மண் செங்கோட்டை மண். இந்த ஒரு விஷயம் மட்டுமில்ல, சிட்டிசன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் என்று சொல்ல